ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிற கான்செப்டை தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிற கான்செப்ட் இன்றைக்கி நேற்றுக்கு வந்ததில்லை, ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே உருவான ஒன்று. இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்க்கலாம். இது எங்கேருந்து வந்தது, எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். இதை பார்க்குறதே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். பிளேட்டோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். பிளேட்டோ அப்படிங்கிறவர் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். க்ரீக்கில் ஒரு பெரிய ஃபிலாசபர். 2400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த ஃபிலாசபர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவரோட ஒரு ஸ்டோரியில் ஆரம்ப காலத்தில் மனுஷங்களுக்கு 4 கை 4 கால் 2 முகம் இருந்தாவும் அவங்க பார்க்குறதுக்கு உருண்டையான வடிவத்தில் இருந்தாங்கன்னு எழுதியிருந்தார். அதில் அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களாக இருந்தாங்க. அதனால் கடவுள்களே அவங்கள பார்த்து பயந்தாங்க. அப்போ கடவுள்களோட அரசனான ஜிஎஸ் அவங்கள பார்த்து பயந்து அவங்கள 2 பாதியாக பிளந்துட்டார் அப்படின்னும் எழுதியிருக்காரு. அன்னையிலேருந்து தான் ஒவ்வொரு மனுஷனும் தன்னோட இன்னொரு பாதி, அதாவது தன்னோட இன்னொரு ஆன்மா, அந்த மறுபாதியை தேடி அலையிறாங்க அப்படிங்கிறது பிளேட்டோவோட ஒரு கான்செப்ட். இதே மாதிரியான ஒரு கான்செப்ட் இஸ்லாம்லேயும் இருக்குது. இஸ்லாமில் சூஃபிசம் அப்படிங்கிற கான்செப்டில் இருக்கிறவங்களுக்கும் பழங்கால எகிப்து தத்துவங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் மிரர் சோல்ஸ் அப்படிங்கிற தாட்ஸ் இருக்குது. அதாவது அது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு ஒளி, அதாவது ஒரே ஒரு வெளிச்சம் 2 விளக்குகளில் பிரிஞ்சு எரியிற மாதிரி ஒரு ஆத்மா 2 உடலில் தனித்தனியாக இருக்கும் அப்படின்னு அவங்களும் நம்பினாங்க. இந்த 2 ஆத்மாக்களும் சந்திக்கிறது, அது இறைவனையே சந்திக்கிறதுக்கு சமமான ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னும் அவங்க நம்பினாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் இந்த ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட் எந்த மாதிரி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். இந்தியன் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இதோட சாயல் கொஞ்சம் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தோன்னா, சிவன் சக்தி, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். சிவனும் சக்தியும் ஒருத்தர் பிரியாதவங்க. இவங்க 2 பேரும் ஒரே சக்தியோட 2 துருவங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ராதாகிருஷ்ணா, இவங்களோட காதல் உடல் ரீதியாக இருக்காது, இது ஆன்மாக்களோட சங்கமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2 உடல் ஒரு உயிர் அப்படிங்கிற கான்செப்ட் இங்கேயும் இருக்குது. இந்த எல்லா ரிலீஜியனும் எல்லா கண்ட்ரியும் நம்புகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஆத்மா தன்னோட வளர்ச்சியை வேகப்படுத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அது தன்னை மஸ்குலின் அப்புறம் ஃபெமினைன் அப்படின்னு 2 எனர்ஜியாக பிரித்து 2 பிறவி எடுக்கிறதா சொல்கிறாங்க. இந்த 2 எனர்ஜியும் வேறு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்டாலும் ஃபைனலாக 2 சோலும் ஒன்றாகிறது தான் இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியோட நோக்கமே. இது வரைக்கும் என்னோடய வீடியோவை ஃபுல்லாக கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.